இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் திரு-இருதய வணக்க மாதம் 28ஆம் நாள். இயேசுவின் திரு-இருதயம் முகதாட்சண்யத்தை விலக்கி நடக்க படிப்பிக்கிறது. முகதாட்சண்யம் என்னும் குற்றமானது பிறரால் நமக்கு வரக்கூடிய புகழ்ச்சியையும் பிறருக்கு வருத்தம் வருமோ என்கிற அச்சத்தையும் முன்னிட்டு நமது கடமைகளை அனுசரியாமல் நமது மனசாட்சிக்கு முழு விரோதமாய் நடக்க செய்கிற பாவமுள்ள கோழைத்தனமாம். இந்த குற்றமானது இயேசுவின் திரு-இருதய சுபாவத்துக்கு முற்றும் எதிரடையாயிருக்கிறது. முகதாட்சண்யமுள்ள கிறிஸ்தவர்களை பற்றி இயேசு கிறிஸ்துநாதர் சொல்வதை கேள். நம்மையும் நமது வார்த்தைகளையும் பற்றி மணுமகனும் தமது மகிமை பிரதாபத்தில் எழுந்தருளி வரும்போது வெட்கப்படுவார். வேறோரிடத்தில் எவன் நம்மை மறுதலிப்பானோ அவனை மோட்சத்தில் இருக்கிற நமது பிதாவுக்கு முன்னால் நாமும் மறுதலிப்போம். கிறிஸ்தவர்களுக்குள் விசேஷமாய் இயேசுவின் திரு-இருதய முகதாட்சண்யத்துக்கு இடம் இருக்கக்கூடாது. தாங்கள் சர்வேசனுடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவின் சகோதரர்கள் என்கிற மகத்துவமும் பெருந்தன்மையான எண்ணமும் அவர்களிடம் இருக்க வேண்டும் என்றாலும், பிற மதத்தவர்கள் அவிசுவாசிகள் தங்கள் பொய் மார்க்கத்தை வெளியரங்கமாய் அனுசரிக்க வெட்கப்படாதிருக்க கொள்ள பரலோக பூலோக அரசரும் நம்மை படைத்தவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் என்று காட்ட அநேகம் கிறிஸ்தவர்கள் பயப்படுகிறது எப்படி? தங்கள் தோழர்களுடைய மனதை முறிக்க அல்லது அவர்களுக்கு தளர்ச்சி வருவிக்க துணியாதவர்களை சர்வேஸ்வரனுக்கு மாத்திரம் வருத்தம் அறிவிக்க துணிகிறதெப்படி? பொய் மதங்களை அனுசரிக்க உதவி செய்யும் சாத்தானுடைய வேலை இது. அதே சாத்தான் தான் உண்மையான தேவனாகிய அளவில்லாத தயை நிரம்பிய ஆண்டவருக்கு ஆராதனை நமஸ்காரம் செய்ய கிறிஸ்தவர்களை எவ்விதத்திலும் தடுக்க பிரயாசப்படுகிறது. ஒரு நாள் ஒரு குருவானவர் முகதாட்சண்யத்துக்கு விரோதமாய் ஒரு கண்டிப்பான பிரசங்கம் செய்து கிறிஸ்தவனுக்கும் மரியாதையுள்ள எந்த மனிதனுக்கும் இந்த குற்றம் எவ்வளவு தகாததென்று தெளிவாய் எடுத்து காட்டினார். பிரசங்கம் முடிந்ததும் குருவானவரிடம் ஓர் ஆள் வந்தார். அவர் ஒரு தலகர்த்தர். சுவாமியாரை நோக்கி, சுவாமி, நானும் இந்த பிரசங்கத்தை கேட்டேன். கோழிகள் பேரில் எனக்கு பிரியமில்லை. நான் என்னைத்தானே ஒரு தைரியசாலி என்றும் மரியாதை உள்ளவன் என்றும் எண்ணி வந்தேன். ஆனால் நீங்கள் இன்று செய்த பிரசங்கத்தில் முகதாட்சண்யத்தாலும் மனிதர்கள் பயத்தாலும் கிறிஸ்தவனுக்குரிய கடமைகளை நிறைவேற்றாத எவனும் ஒரு பெரிய கோழி என்று விளக்கி காட்டினீர்கள். இது ஒரு போர் வீரனாகிய எனக்கு மிகவும் பெருத்த அவமானம். தயவு செய்து எனக்கு பாவ சங்கீர்த்தனம் கொடுங்கள். இன்று உங்களுக்கு என் உறுதிமொழி கொடுக்கிறேன். இதுவரை நான் கோழியாய் இருந்ததற்கு பதிலாய் இனி இயேசு கிறிஸ்துவின் பிரமாணிக்கமுள்ள போர் வீரனாய் இருப்பேன் என்றார். சொன்ன வார்த்தை மாறவில்லை. கடைசி வரை தேவ ஊழியத்தில் பிரமாணிக்கமாய் நடந்து சகலருக்கும் நன்மாதிரிகையாய் இருந்தார். தாங்கள் பக்தி உள்ளவர்களாய் நடந்தால் மற்றவர்கள் தங்களை மதிக்க மாட்டார்கள் என்று முகதாட்சண்யமுள்ள கிறிஸ்தவர்கள் பயப்படுகிறார்கள். இது ஒரு பெரிய மோசம். அதற்கு விரோதமாய் நீ உன் வேதத்தின் கடமைகளை உறுதியாயும் தைரியத்தோடும் கடைபிடிக்கிறதை பிற மதத்தினரும் கெட்ட கிறிஸ்தவர்களும் பார்க்கும்போது உன் விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு தங்கள் உள்ளத்தில் நீ மற்றவர்களை விட நல்லவன் என்று மதிப்பார்கள். முகதாட்சண்யம் என்கிற துர்க்குணத்தை ஜெயித்து நமது கடமைகளை உறுதியோடு நிறைவேற்றுவதற்கான சக்தி தரக்கூடியது இயேசு கிறிஸ்துவின் மாதிரிகையைப் போல் எதுவுமில்லை. தமது வெளியரங்க வாழ்வில் தமது எதிரிகள் தம்மை நிந்தித்து பயமுறுத்தினாலும் தமது பிதாவின் வேதத்தை
அவர்கள் போதியாமல் விட்டு வரவில்லை. நீ தேவகுமாரனாகிய கிறிஸ்தவர் என்று நியாயாதிபதி கேட்டபோது தமது சத்துருக்களுக்கு முன்பாக ஆம், நாம் தேவகுமாரன் தான் என்று மறுமொழி சொன்னார். இப்படி அவர் தெளிவாய் பேசுவதினால் தமது பேரில் கொண்ட பகை அதிகரிக்கும் என்று கண்டிருந்தாலும் வெகு தைரியத்தோடு தாம் யூதர்களுக்கும் இவ்வுலகத்துக்கும் அரசர் என்று பகிரங்கமாய் கூடுகிறார். ஏரோது அரசர் அவரை நிந்தித்து தூஷணித்த சமயத்தில் அந்த அரசரின் பரிவாரத்துக்கு முன் திவ்ய இயேசு உறுதியாயும் அசையாமலும் இருக்கிறார். சிலுவையில் தொங்கும்போது முதலாய் தமது பரமபிதாவை புகழ்ந்து பாராட்டி அவருடைய சித்தத்துக்கும் ஊழியத்துக்கும் பிரமாணிக்கராயிருந்து தமது உயிரை கையளிக்கிறார். மரியன்னையின் நன்மாதிரியையும் சற்றே கவனிப்போம். தமது திவ்யகுமாரன் இயேசு கிறிஸ்துவோடு கல்வாரி மலைக்கு போக தேவத்தாய் வெட்கப்படவும் இல்லை, பயப்படவும் இல்லை. சிலுவையின் பக்கத்தில் தமது திருக்குமாரன் அருகே அவரை வாதித்து கொலைப்படுத்தினவர்களை பார்த்த வண்ணம் நின்று கொண்டு என் திவ்ய குமாரனுடைய சிலுவை அருகில் இருக்கவும் அவருக்கு பிரமாணிக்கமாய் ஊழியம் செய்யவும் பயப்படாதே இருங்கள். உங்கள் வாழ்நாளில் துன்ப வேதனைகள் வந்தால் அவைகள் உங்களுக்கு அழியாத சம்பாவனையையும் நித்திய மகிமையும் அறிவிக்கும் என்று திருவுளம் பற்றுவது போல் காணப்படுகிறாள். திருப்பாடுகளின் போது அப்போஸ்தலர்கள் ஆண்டவரை விட்டு ஓடிப்போனார்கள். ஆனால் தூய ஆவியை அடைந்ததும் அவர்கள் எந்த வாதைக்கும் பின் தாங்கினவர்கள் அல்ல, ஒருவருக்கு பயப்படுவதும் இல்லை. தேவ மகிமையை அச்சமின்றி உச்சரித்து திவ்ய வேதத்தை போதித்து உழைத்து வாதைப்பட்டு மரணமடைகிறார்கள். அப்போஸ்தலருடைய வீரத்துவமான மாதிரிகளை வேத சாட்சிகள் பின்பற்றி நடந்தார்கள். அரசர்கள் சக்கரவர்த்திகளுக்கு முன்பாக தங்கள் கொடுமைகளின் நடுவில் தாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் என்று சகலரும் அறிய உற்சாகமாய் வெளியிட்டு தங்கள் பிராணனை அவருக்காக கொடுத்தார்கள். ஸ்துதியர்கள், அருட்சகோதரிகள், சகல புனிதர்கள் தீய மனிதர்களால் தங்களுக்கு வந்த நிந்திய அவமானங்களை கவனியாமல் திவ்ய இயேசு ஊழியத்தில் கடைசி வரை நிலைத்திருந்து இப்போது என்னென்றைக்கும் மோட்ச பாக்கியம் பெற்று மகிமையில் வீற்றிருக்கிறார்கள். வரலாறு. திருச்சபையின் வெகு வாதைப்படுத்தின வேத விரோதியான ஜூலியன் என்ற கொடுங்கோலன் பின்வரும் காரியம் ஒன்றை அறியும் பொருட்டு தன் தேவதைக்கு பலியிட்டு கேட்டான். ஆனால் விக்கிரகம் ஒரு மறுமொழியும் சொல்லவில்லை. அங்கே இருந்த பூசாரி, நம்முடைய தெய்வம் சக்தியற்று மௌனமாயிருக்கிறது, மெய்யாகவே இந்த கூடத்தில் ஒரு கிறிஸ்தவன் இருக்கிறான், அதற்கு சந்தேகமில்லை என்று கூறினான். சக்கரவர்த்தி கோபம் கொண்டு, அவ்வளவு துணிவாய் இங்கே வந்து நமது தேவனை நிந்திக்கிற கிறிஸ்தவன் யார்? அவன் உடனே எழுந்திருந்து நமது முன்னுக்கு வரட்டும் என்று வெகு ஆத்திரமாய் பேசினான். சக்கரவர்த்தி வாய் மூட முன்னே ஓர் போர் சேவகன் உடனே எழுந்து யாவருக்கும் முன்பாக வந்து, என் ஆண்டவர் பேரால் உன் தேவனை வெட்கப்படுத்துகிற கிறிஸ்தவன் நான் தான். அரசருக்கு அரசராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறதே என் மகிமை என்று யாவரும் அறிய சொன்னான். கிறிஸ்தவனுக்குரிய தைரியமும் வல்லமையும் இம்மாத்திரமாவென்று கொடுங்கோலன் ஆச்சரியப்பட்டு மனதிலே அச்சமுற்று மௌனமாய் தன் அரண்மனை போய் சேர்ந்தான். சுறுசுறுப்பும் பிரமாணிக்கவும் உள்ள கிறிஸ்தவனுடைய மகிமையும் வல்லமையும் எவ்வளவென்று பார். இயேசு கிறிஸ்துவை தான் பின்பற்றுகிறேன் என்று எவ்வளவு துணிவோடு சொல்லுகிறான். இயேசுவின் திரு இருதய சிநேகிதர்கள் இந்த உத்தம மாதிரிகையை பின்பற்றி சத்திய வேதத்தை பகிரங்கமாய் அனுசரிக்க அஞ்சாதிருப்பார்களாக. நாம் சர்வேஸ்வரனுடைய பிள்ளைகள், அவருடைய தெய்வீக அரச வம்சத்தின் அங்கத்தினர்கள். நாம் நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் பாத்திரமில்லாத சில மனிதர்களுக்கு பயந்து அவர்களுடைய அடிமைகளாக மாறாதிருப்போமாக. முகதாட்சணியம் நம்மை தேவ ஊழியத்தில் பிரமாணிக்கமற்றவர்களாய் ஆக்கும் பட்சத்தில் இயேசு கிறிஸ்துநாதர் தமது பிதாவின் சமூகத்தில் நம்மை பார்த்து சொல்லும் வாக்கியத்தை கேள். நீ நமது சீடன் அல்ல, நமது நிமித்தம் நீ வெட்கப்பட்டாய், நாமும் உன் நிமித்தம் வெட்கப்படுகிறோம்.
நீ நமது சீடனாயிருக்க அபாத்திரவான் என்பார். உன் வார்த்தையிலும் கிரிகையிலும் தனித்தும் மற்றவர்கள் முன்பாகவும் நல்ல கிறிஸ்தவனுக்குரிய விதமாய் நடந்து உன் அன்பை இயேசுவின் திரு இருதயத்துக்கு காட்டக்கடவாய். நீ பேசும் போதும் வேலை செய்யும் போதும் எங்கே இருந்தாலும் எல்லா இடங்களிலும் உன் திவ்ய வேதத்தை அனுசரிக்க பயப்படாமல் அப்போஸ்தலர்கள் பாவனையாய் வாழ்ந்து புனித சின்னப்பரோடு சுவிசேஷத்தை பற்றி நான் வெட்கப்படமாட்டேன் என்று உறுதியாய் சொல். உனக்கு முன்பாக எவரும் நமது வேதத்தை தூஷணித்தால், திருச்சபைக்கு விரோதமாய் பேசினால், குருக்களை நிந்தித்தால், நீ தைரியமாய் அவர்களை எதிர்த்து போராடி கிறிஸ்துநாதருடைய போர்வீரன் என்கிற பெயருக்கும் திரு இருதய அன்பன் என்கிற பெயருக்கும் பாத்திரவான் என்று காண்பி. கடைசியாய் பாவ தோஷமில்லாத வாழ்வாள் யாவருக்கும் நன்மாதிரியாயிருந்து இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய திவ்ய இருதயத்துக்கும் உகந்த தைரியமுள்ள சீடனாகவும் ஞான வேகமுள்ள அப்போஸ்தலனாகவும் நடந்து நமது வேதத்தின் மகிமையையும் பரிசுத்தத்தனத்தையும் பிரபல்யப்படுத்த கடவாய். புனித மார்கரித் மரியம்மாளின் சுகிர்த வாக்கியம், படைக்கப்பட்ட பொருட்களிடம் நீ எதிர்பார்த்ததை அடையாததாக கண்டால் சர்வேஸ்வரன் உன்னை சிநேகிக்கிறார் என்று நினைத்துக்கொள். அழிவுக்குரியவைகளோடு நீ பந்தனமாகாமல் அவரோடு மாத்திரம் பந்தனமாகும்படி விரும்புகிறார். அவரை அன்பு செய்கிறதும் அவருக்கு முழுதும் சொந்தமாய் இருக்கிறதும் எவ்வளவு இனிமையானதென்று நாம் கண்டுபிடிக்க கூடுமே ஆகில் மற்றெந்த அன்பை பரிகசித்து அவரை மாத்திரம் நமது வார்த்தையாலும் செயலால் அன்பு செய்வோம். சகலத்தையும் விட்டுவிட்டு இயேசுவின் திரு இருதயத்தில் சகலத்தையும் கண்டடைவாய். மணவள்ளிய ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, உமது ராஜ்யம் வருக. இயேசுவின் திரு இருதயத்தை பற்றி தியானித்த நாம் இப்போது இயேசுவின் திரு இருதய நவநாள் ஜெபத்தை இணைந்து சொல்வோம். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும் என்று திருவுளம் பற்றியிருக்கிற திவ்ய இயேசுவே, தேவருடைய திரு இதயத்தினின்று உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய உமது திருநாளில் உரைக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களை நம்பிக்கொண்டு உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மன்றாட்டேதென்றால், சகல நன்மைகளுக்கும் பேறு பலன்களுக்கும் வற்றாத ஊரணியாகிய தேவருடைய திரு இதயத்தினின்று அல்லாமல் வேறு யாரிடத்தினின்று இதை கேட்கப் போகிறேன்? தயால சம்பன ஐஸ்வர்யங்களெல்லாம் அடங்கிய பொக்கிஷத்தினால் அன்றி வேறெங்கே நான் இதை தேடப் போகிறேன்? தாமே பிரசனமாய் இருக்கதுமாய் நாங்கள் அவரிடத்திற்கு போக வழியுமாயிருக்கிற உமது திரு இருதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல் வேறெங்கே நான் தட்டி கேட்கப் போகிறேன்? ஆகையால் என் நேச இயேசுவின் திரு இருதயமே, தேவருடைய தஞ்சமாக ஓடி வந்தேன். இக்கட்டு இடைஞ்சலில் என் ஆறுதல் நீரே, துன்பத் துயரத்தில் என் அடைக்கலம் நீரே, சோதனை தருணத்தில் எனக்கு ஊன்றுகோல் நீரே. தேவருக்கு சித்தமானால் அற்புதம் வேண்டியிருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்கு தந்தருள்வீர் என்று நம்பியிருக்கிறேன். தேவரீர் சித்தம் வைத்தாலே போதும், என் ஜெபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும். திவ்ய இயேசுவே, தேவருடைய நன்மை உபகாரங்களுக்கு நான் முழுதும் அபத்திரவந்தான். ஆகிலும் நான் இதனாலே அதைரியப்பட்டு பின்னடைந்து போவேன் அல்ல. தேவரீர் இரக்கத்தின் தேவனாகையால் துக்க மனஸ்தாபப்படும் தாழ்ச்சியுள்ள இருதயத்தை தேவரீர் தள்ளுவீர் அல்ல. உமது இரக்கமுள்ள கண்களால் எங்களை நோக்கி அருளும். என் நிர்பாக்கியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவருடைய கிருபை நிறைந்த இதயம் எனக்கு இறங்காமல் போகாது. இரக்கமுள்ள திரு இருதயமே,
என் விண்ணப்பத்தின் மட்டில் தேவரீர் என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே. தேவரீரை நான் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க நான் ஒரு காலும் பின்வாங்குவேன் அல்ல. அன்புக்குரிய இரட்சகரே, ஆராதனைக்குரிய உமது திவ்ய இருதய தீர்மானத்திற்கு முழுவதும் அமைந்து நடக்க நான் செய்யும் சுகீர்த்த முயற்சியை கிருபையாய் கையேற்று கொள்ளும். நானும் சகல சிருஷ்டிகளும் இப்படி உமது சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும் இதை நிறைவேற்ற ஆசையாயிருக்கிறேன். ஆமேன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு மனுக்குலத்தை ஒப்பு கொடுக்கும் ஜெபம். ஓ மிகவும் மதுரம் நிறைந்த இயேசுவே, மனுக்குலத்தின் இரட்சகரே, உமது பீடத்தின் முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்து கிடக்கும் அடியோர்கள் பேரில் உமது கண்களை திருப்பியருளும். நாங்கள் தேவரீருக்கு சொந்தமானவர்கள், உமக்கு சொந்தமானவர்களாகவே இருக்கும்படி ஆசையாய் இருக்கிறோம். இன்னும் அதிக உண்மையாய் தேவரீரோடு ஒண்டித்திருக்கத்தக்கதாக உங்களில் ஒவ்வொருவரும் எங்கள் மனதார எங்களை இன்றைக்கு உம்முடைய திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம். சுவாமி, மனிதர்களுக்குள்ளே அநேகர் தேவரீரை ஒருபோதும் அறிந்ததே இல்லை. வேறே அநேகர் உம்முடைய கற்பனைகளை நிந்தித்து பழித்து உம்மை வேண்டாம் என்று தள்ளி போட்டார்கள். ஓம் மகா தயாளம் நிறைந்த இயேசுவே, இவர்கள் எல்லார் பேரிலும் இரக்கமாயிரும். இவர்கள் எல்லாரையும் உமது திரு இருதயத்தருகில் இழுத்தருளும். ஆண்டவரே, உம்மை விட்டு ஒருபோதும் பிரியாமல் என்றும் பிரமாணிக்கமாயிருக்கும் விசுவாசிகளான கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமே அன்றி உம்மை விட்டு பிரிந்து போன ஊதாரி பிள்ளைகளுக்கும் தேவரீர் ராஜாவாக இருப்பீராக. இவர்கள் எல்லாரும் பசியாலும் துன்பத்தாலும் வருந்தி சாகாதபடி தங்கள் தகப்பன் வீட்டுக்கு சீக்கிரத்தில் வந்து சேரும்படி கிருபை செய்வீராக. அபத்த பொய்க் கொள்கைகளால் ஏமாந்து போய் இருப்பவர்களுக்கும் விரோதத்தால் விலகி இருப்பவர்களுக்கும் தேவரீர் ராஜாவாக இருப்பீராக. எங்கும் ஒரே மேய்ப்பனும் ஒரே மந்தையும் இருக்கும்படி இவர்கள் எல்லாரையும் சத்தியத்தின் துறைமுகத்திற்கும் விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டிற்கும் அழைத்து கூட்டி சேர்த்தருளும். இவர்களை ஞானத்தின் பிரகாசத்திற்கும் இறைவனின் அரசிற்கும் அழைத்தருளும். சுவாமி, முற்காலத்தில் தேவரீரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாயிருந்தவர்களின் பிள்ளைகள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பி அருளும். உமது திரு இரத்தம் அவர்களின் இரட்சணியத்தினுடையவும் ஜீவியத்தினுடையவும் ஸ்நானமாக அவர்களுக்கு உதவ கடவதாக. ஆண்டவரே, உம்முடைய திருச்சபையை அபாயத்திலிருந்து பாதுகாத்து திண்ணமான சுயாதீனத்தை அதற்கு கட்டளையிட்டருளும். சகல நாட்டு மக்களுக்கும் ஒழுங்கு கிரமத்தையும் சமாதானத்தையும் தந்தருளும். இப்பூமியில் 1 கோடி முனை முதல் மறுகோடி முனை மட்டும் ஒரே குரலில் சப்தமாய் நமக்கு இரட்சணியம் கொண்டு வந்த திவ்ய இருதயத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மகிமையும் வணக்கமும் சதாகாலமும் வருவதாக என்ற புகழ் விடாது சப்தித்து ஒலிக்க கடவது. ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு ஜெபமாலை ஒப்பு கொடுப்போம். அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை இரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாயும். உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிவிடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களுடன் எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமீன். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன்.
இவர் தூய ஆவியாரால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திருஅவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலைவாழ்வை நம்புகின்றேன். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இந்த முதலாம் 10 மணி துளிகளில் பிற மதத்தினரால் பிரிவினை சகோதர சகோதரிகள் அனைவராலும் இழைக்கப்படும் நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றியருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, என் இரட்சணியமாயிரும். இந்த 2ஆம் 10 மணி துளிகளில் மாசு நிறைந்த கிறிஸ்துவர்களால் ஏற்படும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றியருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். 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 இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும்.
இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே என் இரட்சணியமாயிரும். இந்த 3ஆம் 10 மணி துளிகளில் நாம் அனைவரும் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றியருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே என் இரட்சணியமாயிரும். இந்த 4ஆம் 10 மணி துளிகளில் மனிதர் அனைவராலும் வருவிக்கப்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக ஜெபிப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றியருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே என் இரட்சணியமாயிரும். இந்த 5ஆம் 10 மணி துளிகளில் எல்லோரும் திரு இருதயத்தை அறிந்து அன்பு செய்யுமாறு அமல அன்னை புனிதர் அனைவரின் அன்பு பெருக்குடன் ஒப்பு கொடுப்போம். திரு இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயத்தை உமது இருதயத்தை போல் மாற்றியருளும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே என் இரட்சணியமாயிரும். இயேசுவின் திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். பிறப்பு நிலை பாவமில்லாமல் உற்பவித்த தூய மரியாவின் மாசற்ற திரு இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இருதயமானது எங்கும் போற்றப்படுவதாக. திரு இருதயத்தின் அன்பரான தூய யோசேப்பே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இருதயமே உமது ஆட்சி வருக, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எனது ஜெபம் தவம் அனுதின செயல்கள்
இன்பம் துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். எனது இறுதி மூச்சு வரை உம்மை அன்பு செய்யவும் உம்மை மாட்சிப்படுத்தவும் வரம் தாரும். ஆமீன். இயேசுவின் திரு இருதய மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாய் கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாம் இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் வாழும் பிதாவின் திருச்சுதனாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித கன்னித்தாயின் வயிற்றில் தூய ஆவியாரால் உருவான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தேவ வார்த்தையான சுதனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அளவற்ற மகத்துவ பிரதாபம் நிறைந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனுடைய அர்ச்சிக்கப்பட்ட ஆலயமாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அதி உன்னத ஆண்டவரின் உறைவிடமான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் இல்லமும் விண்ணக வாசலுமான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அன்புத்தி சுவாலித்து எரியும் சூளையான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தயாளமும் சிநேகமும் நிறைந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சகல புண்ணியங்களும் முழுமையாக நிறைய பெற்ற இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எல்லா ஆராதனை புகழ்ச்சிக்கும் முற்றும் உரிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இதயங்களுக்கெல்லாம் அரசும் அவைகளின் மைய இடமுமான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஞானமும் அறிவும் நிறைந்த முழுநெறி செல்வமான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைத்தன்மை முழுமையாக தங்கி வழியும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது பிதாவுக்கு உகந்த பிரிய நேசமுள்ள இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மில் நிறைந்துள்ள நன்மைகளை நாங்கள் அனைவரும் பெற்று மகிழச் செய்யும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நித்திய சிகரங்களின் ஆசையாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பொறுமையும் மிகுந்த தயாளமும் உள்ள இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை மன்றாடி வேண்டும் அனைவருக்கும் நிறைவை அளிக்கும் தாராளமான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வாழ்வுக்கும் புனித நிலைக்கும் ஊற்றான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கேற்ற பரிகாரமான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரணம் வரையும் கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆறுதல் அனைத்தின் ஊற்றான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் உயிரும் உயிர்ப்புமான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவங்களின் பலியான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மிடம் நம்பிக்கை வைத்திருப்போர்களுக்கு மீட்பான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மில் இறப்பவர்களின் நம்பிக்கையான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எல்லா புனிதர்களின் ஆனந்தமாகிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை தயவுசெய்து மீட்டருளும். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமுள்ள இயேசுவே, எங்கள் இதயம் உமது இதயத்துக்கு ஒத்திருக்க செய்தருளும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உமது அன்பு திருமகனின் இதயத்தையும் அவர் பாவிகளுக்காக உமக்கு செலுத்தின பரிகாரத்தையும் வணக்க புகழ்ச்சிகளையும் தயகூர்ந்து கண்ணோக்கி அருளும். உமது இரக்கத்தை மன்றாடுகிறவர்களுக்கு நீர் இறங்கி மன்னிப்பளித்தருளும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திரு சுதனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கின்ற ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்துவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும்
சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றி அறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உம்முடைய திரு இருதய நிழலில் இளைப்பாறச் செய்தருளும். தவறு எங்களில் எவரேனும் உமது இருதயத்தை நோகச் செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தருளும். இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருந்தாப்பிரியர்களுக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாயிருக்க தயப்புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டிலும் தேவரி தாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. உமது விசாரணையிலுள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுக்கு இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறை முறையாய் உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை புரிந்தருளும். ஆமீன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கை எல்லாம் உமது பேரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.